டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால நார்த் எம்பிக்கள் பாஜக எம்பிக்கள் பேசுனது எனக்கு என்னென்ன புரியல அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல தெரிவிக்கிறாங்க. நீங்க எத்தனை ஆண்டுகளாக டெல்லியில வந்து லாபி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறத மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? இது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால யூடியூப்ல போய் டிஆர் பாலு அப்படின்னு தட்டினாலே அவர் ஹிந்தியில பேசிய வீடியோக்கள் கூட வருகிறது. ஃபிட்டான நபர்கள் தான் அங்க எம்பியாவே வருவாங்க. அந்த ஃபிட்டா இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு தான் அங்க அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது. ஆனா டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அன்ஃபிட் ஃபார் எம்பி, அன்ஃபிட் ஃபார் மினிஸ்டர் அப்படின்னா அவர் தெரிஞ்சுதான் சொல்கிறாரா இல்ல அரசியல் செய்யணும், ஏதோ ஒரு விதத்துல அங்க பாஜக கூட மோதலை உருவாக்கணும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது அவர் தெரிந்துதான் செய்தார். காரணம் என்ன அப்படின்னா திமுக தலைமை டிஆர் பாலுக்கு குட்டு வச்சிருப்பாங்க. நீங்க அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறீங்க. அன்ஃபிட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதால தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தலித் அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுத்து நம்ம கண்ணியே குத்த வர்றாங்க. இந்த விஷயம் வந்து அமித்ஷா அவர்கள், அமித்ஷா தெரியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பேக் போர்டு, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வந்து ஸ்கெட்ச் போட்டு அடிக்கிறது, ஸ்கெட்ச் போட்டு செயல்படுறது, அதுல வந்து கில்லாடியா இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் அமித்ஷா அவர்களும் இந்த விஷயம் குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான பாஜக தலைவரோடு பேசியிருக்காங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்திய நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களுக்கும் பாஜக எம்பிக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதலோட பின்னணி என்ன சார்? இந்த மோதல் எதனால நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த இந்திய நாடாளுமன்றத்தில் பல மோதல்கள் இதுவரைக்கும் எம்பிக்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா 2024ஆம் ஆண்டு தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெற இருக்கு. அதுவும் இந்திய அளவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய பிரதான கட்சிகளில் ஒன்றாக திமுக இருந்துகிட்டு இருக்காங்க. ஐஎன்டிஏ அலையன்ஸில் இருந்த பல கட்சிகள் இப்போ ஐஎன்டிஏ அலையன்ஸை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த கட்சியை தக்க வைக்க முடியாத நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. எந்த கட்சியை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா மகாராஷ்டிராவில் சரத்பவார் ஒரு எம்எல்ஏ கூட அவர் கையில் இப்போ கிடையாது. அஜய் பவார் கண்ட்ரோலில் முழு எம்எல்ஏக்களும் சென்றாங்க. கட்சியே அவரை விட்டு போகுது. இந்த ஐஎன்டிஏ அலையன்ஸில் மிக முக்கியமான தலைவர்கள், இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணினதில் முக்கியமான தலைவராக இந்த சரத்பவார் நிதிஷ்குமார் இருந்தாங்க. சரத்பவாருக்கு சொந்த கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிதிஷ்குமார் ஐஎன்டிஏ அலையன்ஸை விட்டு வெளியேறி பாஜக பக்கமே வந்து ஐக்கியம் ஆகிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக தான் இப்போ ஐஎன்டிஏ அலையன்ஸில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்த நிலையில தான் கடந்த காலத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த ஆயுதம் தான் நடக்க இருக்கக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் தங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த திமுக எம்பிக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் எதிர்ப்பே கிடையாது, சுமூகமாகத்தான் பாஜக கூட சென்றுகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதுதான் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில செயல்பட துவங்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்படி நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை எடுத்துனா தான் மக்கள் மத்தியில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நாம வந்து பாஜகவுக்கு எதிராக இன்னமும் திமுக கடுமையாக போராடுகிறது. தமிழகத்தில் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எதிராக மட்டும் கிடையாது, சென்ட்ரல்லையும் மோடி, அமித்ஷா போன்ற பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களுக்கு எதிராக நாம இன்னும் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். திமுக எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம ப்ரூஃப் பண்ணணும், காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திமுக எம்பிக்கள்ல எத்தனை பேர் நாடாளுமன்றத்தில் எத்தனை கேள்விகளை கேட்டிருக்காங்க, மக்கள் பிரச்சனைகளை பேசியிருக்காங்கன்னு அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டே பல்லிழிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஒரு சில எம்பிக்கள் தான் அங்கே ஆக்டிவாக செயல்பட்டுருக்காங்க, மற்றவர்கள் செயல்படாமல் இருந்திருக்காங்க. இப்படியான நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல் முருகன் அவர்கள் இடையில குறுக்கிட்டாங்க, கேள்வி கேட்டாங்க. இவர் எப்படி கேள்வி கேட்க முடியும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுக்கே வந்து வெள்ள நிவாரண நிதி கிடைக்காம செய்துகிட்டு இருக்காங்க அப்படி கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் யார் பேசிக்கொண்டிருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய கட்சியில எந்த ஒரு அமைச்சரும் பதில் சொல்லலாம். எல் முருகன் அமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க, எல்முருகன் வந்து எம்பி மட்டும் கிடையாது, அமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் அப்படிங்கிற நிலையில அதுவும் தமிழகத்தை சார்ந்த அமைச்சர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய எம்பி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப தமிழக அமைச்சர் பதில் சொல்வது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். நாடாளுமன்றத்தில் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேள்வி கேட்டாலும் அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர் தான் அதிகமாக பதில் தெரிவிப்பாங்க. அந்த துறை சார்ந்த அமைச்சர் பதில் தெரிவித்தாலும் அந்த மாநில அமைச்சரும் பதிலடி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாநிலத்தில் யார் யாருக்கு இடையில மிகப்பெரிய எதிரும் புதிருமான அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னா
ரூலிங் பார்ட்டிக்கும் அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய பார்ட்டிக்கும் இடையில, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிக்கும் இடையில தான் மிகப்பெரிய மோதல் நடந்துகிட்டு இருக்கும். இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட் மட்டும் கிடையாது, பார்லிமெண்ட்லயும் அது எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த நிலையில தான் எல்முருகன் ஒரு கருத்துக்களை முன்வைக்கும் போது அங்க பாத்தீங்க அப்படின்னா டிஆர் பாலு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சு தான் இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமாக மாறிச்சு. இதன் பின்னணி என்னன்னா முழுக்க 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், இதை மையப்படுத்தி தான் டிஆர் பாலு அவர்கள் செயல்பட்டார் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால நார்த் எம்பிக்கள் பாஜக எம்பிக்கள் பேசுனது எனக்கு என்னென்ன புரியல அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல தெரிவிக்கிறாங்க. நீங்க எத்தனை ஆண்டுகளாக டெல்லியில வந்து லாபி பண்ணிட்டு இருக்கீங்க? நீண்ட நெடிய காலம் டெல்லியில வந்து எம்பியா இருக்கீங்க, அமைச்சரா இருக்கீங்க. திமுகவுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே டெல்லியில பாஜக தலைவர்களோடு பேசக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியாக நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க வந்து ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறத மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? இது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால யூடியூப்ல போய் டிஆர் பாலு அப்படின்னு தட்டினாலே அவர் ஹிந்தியில பேசிய வீடியோக்கள் கூட வருகிறது. ஹிந்தியில ஃப்ளூயன்சியா தெரியாது அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம். ஆனா ஹிந்தியா தெரியாது அப்படின்னா முழு பூசணிக்காயை தூக்கி சோத்துல புதைக்கிற மாதிரி தான் நாம பார்க்க முடியும். அப்போ ஹிந்தி தெரியாமலா நீங்க அங்க இருந்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக அவருக்கு ஹிந்தி தெரியும். அப்போ இதை வைத்து அரசியல் செய்கிறார் டிஆர் பாலு. இதன் மூலமாக வந்து எப்படி திமுகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவையும் பாஜகவுக்கு எதிர்ப்பை எப்படி உருவாக்கலாம், மக்கள் வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுல தான் டிஆர் பாலு அவர்களுடைய செயல்பாடு இருந்துகிட்டு இருக்கு. திமுக எம்பி டிஆர் பாலு அவர்கள் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, அதாவது அன்ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்க அப்படின்னா டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் 70 வயசுக்கு மேற்பட்டவர், நீண்ட நெடிய காலம் அரசியல்ல பயணிச்சுட்டு இருக்காங்க. அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து அரசியல் இருந்துட்டு இருக்காங்க, திமுக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கே தெரியாமல் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ எழுந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்திய லா என்ன சொல்கிறது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போய் அங்க பார்லிமெண்ட்ல வந்து எம்பின்னு சொல்லிட்டு உட்கார முடியாது. சட்டப்படி அவர்கள் வந்து அதற்கான தகுதி பெற்றவர்களாக இருந்தால், ஃபிட் ஆகி இருந்தால் தான் அங்க போய் உட்கார முடியும். அன்ஃபிட் ஆனவங்க எல்லாம் உள்ள உட்கார முடியாது. தேர்தலில் நின்று மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவர், நாடாளுமன்ற தேர்தலில் நின்று மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் தான் எம்பியா நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியும். இது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும். அல்லது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்து அனுப்பலாம். அவ ஃபிட்டான நபர்கள் தான் அங்கே எம்பியாவே வருவாங்க. அந்த ஃபிட்டா இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு தான் அங்கே அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது. ஆனால் டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்ஃபிட் ஃபார் எம்பி, அன்ஃபிட் ஃபார் மினிஸ்டர் அப்படின்னா அவர் தெரிஞ்சுதான் சொல்கிறாரா, இல்லை அரசியல் செய்யணும், ஏதோ ஒரு விதத்தில் அங்கே பாஜக கூட மோதலை உருவாக்கணும், நாங்கள் திமுக ஏற்கனவே சொன்னது போல எதிர்த்து செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணணும், 2024 தேர்தலை மையப்படுத்தி செயல்படணும் அப்படிங்கிற நிலையில் செயல்பட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் தான் இங்கே எழுந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல நீண்ட நெடிய காலம் அங்கே மத்தியிலையும் அமைச்சராக இருந்தவர், எம்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற கருத்துக்கள் தேவையில்லாத ஒரு கருத்துக்கள்லாம் அவர் பேசுறாரு. அதுல எல் முருகன் அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாருன்னா அதை கருத்தியல் ரீதியாக ஃபேஸ் பண்ணணுமே தவிர அங்கு நாடாளுமன்றத்தில் வந்து இது போன்ற பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நார்த்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்றத்தில் பயன்படுத்த வேண்டிய வார்த்தையே கிடையாது. அந்த வார்த்தையை இவர் பயன்படுத்தி இருக்கிற அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா அப்படிங்கிற கேள்விகள் தான் உருவாகிட்டு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது அவர் தெரிந்து தான் செய்தார். காரணம் என்ன அப்படின்னா தேர்தலுக்கான ஒரு அரசியல் மூவ்மெண்ட்டை வந்து திமுக எம்பிக்கள் கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. இப்போ தலித் சமுதாயத்தை சேர்ந்த பாஜக அமைச்சரை திமுக அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்னு பாஜக அமைச்சர்கள்லாம் கோஷம் விடுறாங்க. இப்போ பாஜகவும் ஜாதி அரசியலை கையில் எடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக எந்த அரசியலை கையில வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க, ஜாதி அரசியலை கையில் எடுத்தா திமுக செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படின்னா ஆராசா போன்ற எம்பிக்களை தான் பயன்படுத்துறாங்க. என்ன காரணம் அப்படின்னா சமுதாய ரீதியிலான ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த எம்பிக்கள் குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு எதிர்த்தரப்புல இருந்து எந்த ஒரு வாதங்களையும் முன்வைக்க முடியாது. வாதங்களை முன்வைச்சாங்கன்னா ஐயோ எங்க எம்பியை வந்து இப்படி கேவலப்படுத்திட்டாங்க, சாதியை சொல்லி பேசிட்டாங்க, இந்த சமுதாய எம்பிக்கு எதிராக இழிவுபடுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக தான் கடந்த காலத்தில் செயல்பட்டு இருந்தாங்க. இந்த ஆயுதத்தை தான் நார்த்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. நார்த்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு கற்றுக் கொடுத்ததே, நார்த்தில் இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்களுக்கு கற்றுக் கொடுத்ததே இந்த திமுக தான் கற்றுக் கொடுத்தாங்க.
இப்போ பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு நிகழ்வு நாடாளுமன்றத்தில் நடக்கும்போது தான் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷியை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நம்முடைய பாஜகவுடைய தலித் மினிஸ்டரை வந்து திமுக இழிவுபடுத்தி விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இவங்க கற்றுக் கொடுத்தாங்க, பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பாஜக அதை ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, நீங்க வந்து ஒரு இதை கொடுக்கும்போது ஸோ அதை பயன்படுத்தத்தான் பார்ப்பாங்க, எந்த கட்சியா இருந்தாலும் பயன்படுத்தத்தான் பார்ப்பாங்க. அதை தான் பாஜக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சாதி அரசியலை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகளை திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் டிஆர் பாலு போன்றவர்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையாக இருந்துட்டு இருக்கு. பாஜகவில் இருக்க தலைவரை வந்து இழிவா பேசியிருக்காங்கன்னு கோபம் கொண்டு அண்ணாமலை வந்துட்டு டிஆர் பாலுவை பார்த்து நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு டிஆர் பாலு வந்து ரொம்பவே கோவமா நேத்து வந்தவர் அண்ணாமலை, அவர்கிட்டலாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா பேசியிருக்காங்க. இதுல எதுவும் பின்னணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா டிஆர் பாலு நாடாளுமன்றத்தில் எவ்வளவு ஆக்ரோஷமாக பேசினாங்க, பாஜக எம்பிக்களுக்கு எதிராக கொந்தளிச்சாங்க அப்படிங்கிறத நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு, நாமும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதே நேரத்தில் பிரஸ் மீட்ல ஏன் அண்ணாமலைக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்க மாட்டேங்கிறாரு? அண்ணாமலைக்கு எதிராக எப்படி அங்க எல்முருகனுக்கு எதிராக கொந்தளிச்சாரோ அதே கொந்தளிப்பை அண்ணாமலைக்கு எதிராக காமிக்க வேண்டியதானே? ஏன் காமிக்கல அப்படின்னா திமுக தலைமை டிஆர் பாலுக்கு குட்டு வச்சிருப்பாங்க. நீங்க அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறீங்க. அன்ஃபிட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுனால தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தலித் அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து நம்ம கண்ணியே குத்த வர்றாங்க. இது மட்டுமல்லாமல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அன்ஃபிட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. இவங்க பார்லிமெண்ட்ல அன்ஃபிட் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட், அன்ஃபிட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற நிலையில் ஒரு சர்டிஃபிகேட்டை போட்டிருக்காங்க. அதில் யாருடைய புகைப்படம் இருக்கிறது அப்படின்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய புகைப்படம், அவருடைய டீட்டெயில் எல்லாம் ப்ரொஃபைல் எல்லாம் கொடுத்து அன்ஃபிட் ஃபார் சிஎம்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான முதல்வருக்கான தகுதி இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அண்ணாமலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இது போன்ற அன்ஃபிட் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. அதுக்கான வாய்ப்பை யார் உருவாக்கி கொடுத்தாங்க? டிஆர் பாலு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. டிஆர் பாலு மூலம் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்காங்க, ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று பயணத்தை முடிச்சுட்டு வரும்போது டிஆர் பாலு அவர்கள் என்ன பரிசை கொடுத்துருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு அன்ஃபிட் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விவகாரத்தை அண்ணாமலை அவர்கள் இனி தொடர்ச்சியாக தேர்தல் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் இதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்த பார்ப்பாங்க. அப்போ அண்ணாமலைக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை டிஆர் பாலு கொடுத்துருக்காங்க. அப்போ திமுக தலைமை டிஆர் பாலுவை கண்டிப்பாக அவருடைய தலையில ஒரு குட்டு வச்சிருப்பாங்க. எதுக்கியா நீ வந்து அதிகமாக வார்த்தையை விடுறா, உளறி தள்ளிக்கிட்டு இருக்க, அங்க பேசின விஷயத்துக்கு இங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாஜக அரசியல் செய்வதற்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க, இனி சைலண்டா இருன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளருடைய கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நேற்று வந்து அண்ணாமலைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. நேற்று வந்து அண்ணாமலைக்கே உங்களால் பதில் சொல்ல முடியலையே, அப்போ காலமாக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? நீண்ட நெடிய அரசியல் அனுபவம், மத்திய அமைச்சராகவும் டிஆர் பாலு பல முறை இருந்திருக்காங்க. அண்ணா காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர், எம்பியாக பல முறை இருந்திருக்காங்க. உங்களாலேயே பதில் கொடுக்க முடியலைன்னா அண்ணாமலைக்கு பதில் கொடுக்க முடியாத நிலையில இருக்கீங்களா? அண்ணாமலையை பார்த்து பயப்படுகிறீர்களா? அல்லது திமுக தலைமை உங்களுக்கு வச்ச குட்டின் மூலமாக ஊமையாக இருக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? என்னுடைய பார்வையில் திமுக தலைமை குட்டு வச்சதன் மூலமாக டிஆர் பாலு வாய மூடி மௌனமாக இருந்துகிட்டு இருக்காரு, இதை தவிர்த்து சென்றுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. தமிழ்நாட்டில் ஒரு 15 எம்எல்ஏக்கள் பாஜக பக்கம் செல்ல போறாங்க. எம்எல்ஏக்கள் அப்படின்னா சிட்டிங் எம்எல்ஏக்கள் கிடையாது, முந்தைய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள். அப்போ எம்எல்ஏக்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கட்சியில் நீண்ட நெடிய காலம் இருந்து அரசியல் செய்து பல்வேறு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏக்களாக இருந்தவங்க. இந்த எம்எல்ஏக்களாக இருந்த 15 பேர் பாஜக பக்கம் செல்ல போகிறார்கள், பாஜக தலைவர்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் தற்போதைய நிலையில் வெளியாகி இருக்கு. அப்போ பாஜக தலைவரோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 15 எம்எல்ஏக்கள் இந்த சைடு வர்றாங்க அப்படின்னாலே பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். அதாவது முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் முன்னாள் எம்எல்ஏக்கள் தான் அடுத்த தேர்தலில் இன்னாள் எம்எல்ஏக்களாக மாற போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பு இவங்களுக்கு ஏற்பட போகிறது. இது வந்து திராவிட கட்சிகளுக்கு பாஜக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மோதல டெல்லி பாஜக தலைவர் வந்து எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இதை தொடர்ந்து திமுகவுக்கு ஏதாவது பதிலடி கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இது போன்ற ஒரு விஷயம் வந்து நேற்று பார்லிமெண்ட்ல நடந்து முடிந்த உடனே பாத்தீங்கன்னா பாஜக அமைச்சர்கள் எம்பிக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை உருவாகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம எம்பியை எப்படி இவங்க பார்லிமெண்ட்ல வச்சு ஒரு அன்ஃபிட்னு சொல்ல முடியும்? அன்ஃபிட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த திமுக எம்பிக்கள் எல்லாம் என்ன ஆக்டிவாக செயல்பட்டு இருந்தாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? தொடர்ச்சியாக திமுக இருக்கக்கூடிய பல பேரை பொறுத்த வரைக்கும் இடி ஐடி ரைடு இடி ரைடு அப்படின்னு சொல்லி சிக்கிக்கிட்டே இருக்காங்க.
இன்னும் பட்டியலில் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் ரைடுகள் நடைபெறும் அப்படிங்கிற சூழல்ல இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை இவங்க எப்படி நம்மளை தெரிவிக்க முடியும், நம்ம எம்பியை தெரிவிக்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை மிகப்பெரிய ஒரு சலசலப்பாக தான் டெல்லியில் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் வந்து அமித்ஷா அவர்கள், அமித்ஷா தெரியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பேக் போன், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வந்து ஸ்கெட்ச் போட்டு அடிக்கிறது, ஸ்கெட்ச் போட்டு செயல்படுறது, அதுல வந்து கில்லாடியா இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் அமித்ஷா அவர்களும் இந்த விஷயம் குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமான பாஜக தலைவரோடு பேசியிருக்காங்க. திமுக இப்போ இது அன்ஃபிட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இருக்கும் போதே பார்லிமெண்ட்ல பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தை நாம சாதாரணமா விட முடியாது. இதையே திமுகவுக்கு எதிராக நாம திருப்பணும், திமுகவுக்கு எதிராக திருப்பி அரசியல் செய்தோம் அப்படின்னா தான் திமுகவை 2024 தேர்தலில் தமிழகத்தில் பெரிய அளவில் ஜொலிக்க விடாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறதுல பேசப்பட்டிருக்கிறது. அப்போ அமித்ஷா அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார், திமுகவுக்கு எது போன்ற நெருக்கடிகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் இது தெளிவாகவே வெளிச்சத்துக்கு வரும். இது போன்ற முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.